அது வீல தொடங்கக்கூடிய படங்கள் வெற்றிகரமாக அமைந்ததுனால விடாமுயற்சின்னு ஒரு பேர் வைக்கப்பட்டதுன்னு. இது நான் யோசிச்ச பேர் கிடையாது. எனக்கு இந்த பேர் கொஞ்சம் பிளாண்டாக தான் தெரியும். Let me be honest. SRM International Real Estate LLC presents Behind Us Master Inspirers with Director Mahil Tirumeni, powered by Lakshmi Ceramics. பொங்கலுக்கு வருவதாக இருந்தது. போன வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஸோ 2024 ஏப்ரல் மேலே வந்திருக்க வேண்டிய படம். எஸ், தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனக்கு இது ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு தான் தெரியும். பேசுகிறது தேவையில்லாதது, அது அவசியமற்றதும் கூட. டிப்ரெஸிங்காக தான் இருந்தது. அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அனி ஒரு சைடில் அவரும் ஹி வாஸ் ஆல்சோ ஃபீலிங் பேட். ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நான் அஜித் சார் கால் பண்ணுறேன். பொங்கலுக்கு வந்திருந்தா, நம்ம படம் பொங்கலுக்கு வந்திருந்தா அது வேறு மாதிரி இருந்திருக்கும் சார் அப்படின்னு நான் சொல்லும்போது அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஒரு பெரிய நடிகரோடு பணி செய்கிற போது அவருடைய ரசிகர்களுடைய விருப்புகளை நம்ம மீட் அவுட் பண்ண வேண்டிய அந்த நெருக்கடி உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கா? நான் இதை ஆடியன்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நான் இருக்கேன். இந்த படத்தில் அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். கிராண்ட் என்ட்ரி கிடையாது, இன்டர்வல் பிளாக்கு கிடையாது. ஒரு ஆழமான எதிர்மறை விமர்சனங்களுக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு அவர் உங்கள்கிட்ட சொன்னதாக. நான் அப்செட் ஆனது உண்மை தான். அதுக்காக நான் ரூமில் போய் அழலை. பட் நான் உண்மையிலே அப்செட் ஆனேன். அது சொன்னார், மகள் தூக்குனவங்களே இறக்குவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்குவாங்க, இது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நடக்கும், இதுக்கெல்லாம் தயாராக இருங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்கள கொஞ்சம் திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் அவர் எதுவும் உங்களுக்கு வைக்கிறாரா? அந்த மாதிரி சஜஷன்ஸை நான் வச்சேன். படம் தலைப்பு மட்டும் இல்லை போல் இருக்கு, ஷூட்டிங்கே விடாமுயற்சியால் இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி, இது அவரே சொன்னவர். உனக்கு உண்மையிலே விடாமுயற்சின்னு பேர் வைக்கக்கூடிய தகுதி இருக்கா? பத்மா விருது அவருக்கு கிடைச்ச பிறகு பேசுனீங்களா? டெக்ஸ்ட் பண்ணினேன். அதுக்கு அவர் அனுப்பின மெசேஜ் ஆக்சுவலாக அந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் என்ன பதில் அனுப்புறதுனே தெரியும். பத்மா பூஷன், the third highest civilian award of this country. அடுத்து ஒரு படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறதாகவும் ஒரு பேச்சு இருந்தது. SRM International Real Estate LLC presents Behind Woods Master Inspirers with Director Mahil Tirumeni, powered by Lakshmi Ceramics. இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பயர்ஸ் உடைய கெஸ்ட் இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக உங்களிடம் அஜித் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில் ரொம்ப பாப்புலராக வைரல் ஆச்சு. பண்டிகை நாள் என்று நம்முடைய படம் வரலன்னு கவலைப்படாதீங்க, நம்ம படம் வர்ற நாளே பண்டிகை தான் அப்படின்னு அவர் சொன்னதாக, உங்களிடம் சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. அப்போ அந்த பண்டிகை நாளுக்காக எவ்வளவு காத்திருக்கிறீர்கள்? பெரும் ஆர்வத்தோடு, பெரும் எதிர்பார்ப்போடு. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நீண்ட பயணம், கடின உழைப்பு. நான் என்ன மொத்தம் குறிப்பிடலை, மொத்த யூனிட்டுமே வெயில், மழை, குளிர், காற்று எல்லாத்தையும் சமாளித்து எல்லா ஆப்ஸ்டிகல்ஸையும் தாண்டி கடைசியில் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கும். எதுக்காக ஒரு சினிமாக்காரன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான்? அதை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்காக தானே. ஸோ அந்த தருணம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு த்ரில்லும். எந்த சூழல் அவர் இது சொன்னார்? ஏன்னா பொங்கலுக்கு வருவதாக இருந்தது, அது தள்ளி போனதுனால உங்களுக்கு ஆறுதலாக அதை சொன்னாரா, இல்லை எந்த மாதிரியான ஒரு சூழலின் போது அவர் அதை சொன்னார்? ஆக்சுவலாக பொங்கலுக்கு வரதா இருந்தது, வரல. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. எல்லா தரப்புலையும் ஒரு பிரம்ம பிரயத்தனம் ஒன்று நடந்தது படத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பொங்கல் என்பது ஒரு அருமையான ரிலீஸ் டேட். குடும்பங்கள் தியேட்டருக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது. இது ஏறக்குறைய ஒரு குடும்பத்தை கவரக்கூடிய ஒரு படம் அது. ஸோ அது ஒரு பொருத்தமான ரிலீஸ் டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும், நான், அஜித் சார், தயாரிப்பு நிறுவனம் எல்லாருக்குமே அந்த முடிவில் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருந்தோம். பட் சில காரணங்களால், சில புறக்காரணங்களால் அது தவிர்க்க முடியாமல் அது தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனக்கு இது ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு தான் தெரியும். 31ஆம் தேதி ராத்திரி எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 9 அல்லது 10ஆம் தேதி படத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் நாங்கள் ஒரு சைடு, அணி ஒரு சைடு, இப்படி எல்லாருமே இரவு பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி காலையில் கூட நான் தமிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் கண்டிப்பாக வரோம் இல்லையான்னு. கண்டிப்பாக வரோம் மகிழ் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். பட் தென் தேர் வாஸ் சர்டன் ஃபேக்டர்ஸ். அது பேசுகிறது தேவையில்லாதது, அது அவசியமற்றதும் கூட. ஸோ அந்த காரணங்களால் தள்ளி போக போகுது அப்படிங்கிற அந்த தகவலில் ஃபஸ்ட்டு லைக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சார் சொன்னார். சுரேஷ் சந்திரா சார் சொல்லும் போதே அவர் குரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொய்வையும் ஏமாற்றத்தையும் என்னால் உணர முடிஞ்சது. அதே மனநிலைக்கு தான் நானும் ஆளானேன். லைக்கா எக்ஸிக்யூட்டிவ் நிஷந்தன்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு உடன் பிரபா சகோதரர் அவர் ஆக்சுவலி. ஸோ அவரும் அதே ஒரு உணர்வோடு தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், சொல்லி கொஞ்சம் நேரத்தில் இந்த அறிவிப்பு வந்தது. வந்ததுமே எல்லாருக்குமே கொஞ்சம் டிப்ரெஸிங்காக தான் இருந்தது. அது
மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அனி ஒரு சைடில் அவரும் ஹி வாஸ் ஆல்சோ ஃபீலிங் பேட். பட் தென் ஆஃப்டர் டே ஆர் டூ வி ஆல் பவுன்ஸ்ட் பேக். அது வேற ஒரு கதை. மறுபடியும் அந்த விஷயம் எங்களை எப்போ தாக்குச்சுன்னா ஆன் பொங்கல் டே. அட இது நம்ம டேட் ஆச்சு அப்படிங்கிற. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் நான் வந்து அஜித் சார் கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் பொங்கலுக்கு வந்திருந்தா நம்ம படம் பொங்கலுக்கு வந்திருந்தா அது வேறு மாதிரி இருந்திருக்கும் சார் அப்படின்னு நான் சொல்லும்போது அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான், பண்டிகை நாளில் வரலைன்னு கவலைப்படாதீங்க, நம்ம படம் வர்றதே பண்டிகை. நம்ம படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பண்டிகை நாள் தான். இல்லை அப்படி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அவர் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான படமாக அல்லது ரொம்ப திருப்திகரமான ஒரு படமாக அவர் உணர்ந்திருக்கிறாரா? உங்கள்கிட்ட அதை பற்றி தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசியிருப்பார்ல, அதுக்காக கேட்குறேன். என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னதும் சரி, எங்களுடைய க்ரூவை கூட்டி வச்சு சொன்னதையும் சரி, நான் மேற்கோள் காட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே வந்து அதை வெளிப்படையாக சொன்ன ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக இந்த படம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தையை ஒரு தடவை என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ எல்லாருமே இருந்தாங்க. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், டிஓபி, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னார், நீங்களும் கேட்டுக்குங்க, திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபில்ம்ஸ் இன் ஆல் அவர் ரெஸ்பெக்டிவ் கரியர்ஸ் அப்படின்னார். எல்லாருக்கும் நாட் ஓன்லி மைன், இன் மகிழ்ஸ், இன் யோர்ஸ் அப்படின்னு கேமராமேனை பார்த்து சொன்னார், இன் யோர்ஸ் அப்படின்னு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரை பார்த்து சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் டப்பிங்க்கு வந்திருந்தார். படத்தை முழுமையாக பார்த்து முடித்ததுக்கப்புறம் சொன்னார், நான் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு படம். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஐ வாண்ட் டு மேக். ஓகே, அவரை கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. எக்ஸாக்ட்லி. ஆனால் எல்லாருக்குமே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிற படம்ல, உங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு வருகிற படம் 2023 படம். ஸோ அவருடைய அஜித் தரப்பு ரசிகர்களும் காத்திருக்காங்க. ஏன்னா எப்போதுமே அவங்க எப்போ அப்டேட்னு கேட்குறவங்க. ஸோ அவங்களும் நீண்ட காத்திருப்போடு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மகிழ் திருமேனியினுடைய படமும் வருது. இது ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை தருது? ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கா, இல்லை அதை நம்ம அந்த எதிர்பார்ப்பை நம்மளால் சந்திச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி திருப்தியாக இருக்கா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். பட் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் திங்ஸ் இன் கான்டெக்ஸ்ட். இது வந்து ஒரு நீண்ட கால தயாரிப்பாக நினச்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் அல்ல. இது ஒரு குறுகிய கால தயாரிப்பாக திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் வந்து போன வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2023 2024. சாரி, இப்போ 25 வந்துட்டோம். எனக்குமே அந்த குழப்பம் நடக்கும் ஜனவரியில் இருக்கனால. ஸோ 2024 ஏப்ரல் மேலே வந்திருக்க வேண்டிய படம். எஸ். நாங்கள் வந்து ஷூட்டிங் வந்து அதுக்கு முந்தின வருஷம் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு குவிக் டேர்ம் ஃபில்மாக நினச்சி, ப்ராஜெக்டாக நினச்சி ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. பட் தென் ஏறக்குறைய அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அசர்பைஜான் அவங்க வரலாறுலேயே அப்படிப்பட்ட ஒரு பனிக்காலத்தை அவங்களே சந்திச்சதில்லை. பொதுவாக அந்த நாட்டில் வந்து பனி பெய்யாது as in ஸ்னோ கொட்டாது. இட் பிகம்ஸ் கோல்ட், ஆனால் ஸ்னோ கொட்டாது. அந்த வருஷம் ஸ்னோ கொட்டுச்சு, மழை அடித்தது. அண்ட் நார்மலாகவே இட்ஸ் அ விண்டி சிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே அடிக்கக்கூடிய காற்று வந்து ஆளையே தூக்கும், லிட்ரல் ஆளை தூக்கும். அவ்வளோ காற்றடிக்கும். ஸோ இதையெல்லாம் எதிர்கொண்டு இதையெல்லாம் கடந்து தான் இந்த படம் நடந்தது. பட் as a result of all this தாமதமும் ஆனது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து ஜனவரி மாதம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு அப்போ என்ன ஒரு நினப்பில் வரணும், 2 வாரத்தில் மறுபடியும் போயிடலாம் அப்படின்னு ஒரு நினப்பில் வந்தால் அங்கே கிளைமேட் மாறவே இல்லை. ஏறக்குறைய ஒரு ஐ திங்க் இட் டுக் அஸ் மோர் தென் 2 or 3 months. மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனைகள் தான் அங்கே போனதுக்கப்புறம். ஸோ இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் அதுக்கிடையில் சில நடிகர்களுடைய டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே பெரிய நடிகர்கள், அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். சாருக்கே கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. பிகாஸ் சார் வாண்டட் டு ஃபினிஷ் த ஃபிலிம் பை February. அதுக்கப்புறம் அவர் வந்து தள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தார் எங்களுக்கு. ஹி வாண்டட் டு ஃபினிஷ் த ஃபிலிம் இன்ஃபேக்ட் பை Jan. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபெப் ஆச்சு, அதுக்கப்புறம் மார்ச் ஆச்சு. ஸோ தி அதர் ஆக்டர்ஸ், அது மெயின் ஆக்டர்ஸ், அது லீட் ஆகி இவங்களுக்கு மற்ற கமிட்மெண்ட்ஸுக்கு டேட்ஸ் ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இது வந்து ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ். ஆமாம், இது எதிர்பார்க்காதது. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா அந்த டேட்ஸ் இஷ்யூ இப்படி எல்லாமே சேர்ந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தாமதத்தை ஏற்படுது. ஆனால் தாமதமாக வந்தாலும் திருப்தியாக இருக்குது. எஸ். ஆனால் இவ்வளவு காலதாமதத்தை ஒரு பெரிய நடிகர் எப்படி அனுசரித்து வந்தார்? நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, நான் அவரை பற்றி மட்டும் சொல்லலை. எப்படி இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் இன்க்ளூடிங் அஜித்குமார்
எப்படி எல்லாருமே வந்து இதை அனுசரித்து வந்தாங்க? அவரை மாதிரி பொறுமையாக இந்த படத்துக்காக நேரத்தை ஒதுக்கி அவர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக நான் இதை சொல்கிறேன். சரி, அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ சரி எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு நேரம் ஒதுக்கி அவருடைய நேரத்தையும் வந்து பயன்பாட்டுக்கு உட்படுத்தாமல் காத்துக்கிட்டே இருந்தார் சார். ஓகே, ஏன்னா இந்த படம் நடக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்தது. இது அவருடைய அடுத்த ரிலீஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவருக்கு ஒரு படம் தலைப்பு மட்டும் இல்லை போல் இருக்கு, ஷூட்டிங்கே விடாமுயற்சியால் இருந்திருக்கு. எக்ஸாக்ட் இது அவரே சொன்னார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப அழகான ஒரு வாசகம் சொன்னார். இது எங்கள் எல்லாருக்குமே வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒவ்வொரு தடவை நாங்கள் வந்து டிப்ரெஸ்ட் ஆகும்போதும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வழிகாட்டுதலும் தான் இங்கே அத்தனை பேருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இந்த தலைப்பை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், சில தலைப்புகளுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஹி மென்ஷன்ட் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1970s, லேட் 70s, 77 78 பத்ரகாளின்னு ஒரு படம் வந்தது. நமக்கு தெரிஞ்சிருக்கோம், பட் த யங் இந்த ஜென்ஸிக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால நான் அதை விலைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பத்ரகாளின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியும் முன்னரே அந்த கடைசி ஷெடியூல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஏர்பிளேன் கிராஷில் அந்த கதாநாயகி இறந்துட்டாங்க. உண்மையாகவே இறந்துட்டாங்க. they had to use a dupe to finish the film. அந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் டூ. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இன்னும் 2-3 உதாரணங்களை காட்டிட்டு சொல்லுவார், சில தலைப்புகளுக்கு வந்து ஒரு அதீத சக்தி ஒன்று உண்டு அப்படின்னு. அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த தலைப்பும் விடாமுயற்சி என்கிற அந்த தலைப்பும் இஸ் a very powerful title and it is testing us. அது நம்ம கிட்ட கேட்குது, உனக்கு உண்மையிலே விடாமுயற்சின்னு பேர் வைக்கக்கூடிய தகுதி இருக்கா? பேர் வச்சு நீ அப்படிதானா அப்படின்னு எக்ஸாக்ட்லி அப்படின்னு கேட்குது. ஸோ பார்த்துருவோம், நம்ம வந்து வில் ப்ரூவ் இட். நம்ம அந்த டைட்டிலுக்கு நம்ம நிரூபித்து காட்டுவோம், நம்ம தகுதியானவங்க தான், நாங்கள் விடாமுயற்சியில் நாங்கள் சோறு வரவே மாட்டோம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து காட்டுவோம் அந்த டைட்டிலுக்கு அப்படின்னு சொன்னார். இதை விட வேறு என்ன மோட்டிவேட்டிங் ஸ்பீச் வேணும் சொல்லுங்கள்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஏன்னா அவர் பெருசாக வெளியில் எல்லாம் பேசுகிறவர் இல்லைங்கிறதுனால அவர் மற்றவர்களோடு அவருடைய சக நண்பர்களோடு அல்லது தொழில்நுட்ப கலைஞர்களோடு பேசுகிறது எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதே க்யூரியஸாக தான் இருக்கு. ஆக்சுவலி அவர் ஒரு மிக இயல்பான கதையாடியவர், கான்வர்சேஷன் பிரியர் அவர் வந்து. அண்ட் ஹீ மேக்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி டீப் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். அவர் கூட உட்காந்து நம்ம பேசினா நேரம் போகிறதே தெரியாது. நான் இதை ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுவார், அவர் சந்தித்த பிரச்சனைகளை சொல்லுவார், அவர் எப்படி சில சவால்களை எதிர்கொண்டு வந்தார் அப்படிங்கிற சொல்லுவார். இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுவார். நாளைக்கு இவன் வெளியே கோட் பண்ணிட்டானா தர்ம சங்கடமாக ஆகிடுமே அப்படின்லாம் அவர் யோசிக்கவே மாட்டார். அது அவர் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை. இவன்கிட்ட சரி, அதுவே நமக்கு வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி கொடுக்குது இல்லையா? இஸ் அ நேலிஸ்டாக மக்கள் வந்து ரிவியர் பண்ணக்கூடிய ஒரு கதாநாயகன். அவர் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ எந்த விதமான தயக்கங்களோ இன்ஹிபிஷன்ஸோ இல்லாமல் அவர் வந்து பேசுவார். ஏன்னா அவர் பேசுகிறது உண்மை, அதனால தான் மனத்தடை இல்லாமல் அப்படியே கடகடன்னு பேசுவார். ஸோ அவருடைய அனுபவங்கள் மட்டுமல்ல, உலகத்தை பற்றி அவருடைய பார்வை, அவருடைய கன்சர்ன்ஸ், அவருடைய வேல்யூஸ், இதை பற்றியெல்லாம் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 99% ஆஃப் த டைம்ஸ் ஏனைய காரணங்களுக்காக வேணால் அவர் வந்து கொஞ்சம் டென்ஸ்டாகவோ அப்செட்டாகவோ இருந்திருக்கலாம், படம் அல்லாத காரணங்களுக்காக. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 99.9% ஆஃப் த டைம்ஸ் ஹி வாஸ் இன் அ வெரி குட் மூட். ஸோ பேசிக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலாக நீங்கள் இந்த தலைப்பு பற்றி பேசுனதுனால இந்த தலைப்பு வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டது. வீல தொடங்கக்கூடிய படங்கள் வெற்றிகரமாக அமைந்ததுனால விடாமுயற்சின்னு ஒரு பெயர் வைக்கப்பட்டதுன்னு. இந்த பெயர் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான் பெயர் காரணம் குறிப்பிடுங்க. இல்லை, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த பேர் சஜஸ்ட் செய்யப்பட்ட போது, இது நான் யோசித்த பேர் கிடையாது, சஜஸ்ட் செய்யப்பட்ட போது எனக்கு இந்த பேர் கொஞ்சம் பிளாண்டாக தான் தெரிஞ்சது. லெட் மீ பி ஆனஸ்ட், இது கொஞ்சம் சாதாரணமாக இருக்கே, இது எப்படி ரிசீவ் செய்யப்படும் அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் எனக்குள்ளே இருந்தது. பட் ஆனால் போக 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 இப்போ நான் சொல்கிறேன், இதை காட்டிலும் ஒரு சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு இருக்கவே முடியாது. அப்போ இந்த படத்தினுடைய தலைப்புக்கும் இந்த படத்துடைய கதைப்போக்குக்கும் நேரடி தொடர்பு உண்டு. இப்போ நான் சொல்கிறது வந்து புறக்காரணங்கள், அதாவது கண்டென்ட்டை தாண்டிய புறக்காரணங்களுக்காகவும் இந்த தலைப்பு பொருத்தமானது. இப்போ நான் சொன்ன இந்த காரணங்களுக்காக, லைக் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், படத்தில் ஏற்பட்ட பல்வேறு தடங்கல்கள், தாமதங்கள், கண்டென்ட்டுக்குமே ஒரு பொருத்தப்பாடு ஒன்று உண்டு. இது ஒரு மனுஷனுடைய இடையறாத
முயற்சி தான் அந்த படம். ஓகே, ஒரு சாதாரண மனிதன், உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதன், என்ன சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்த ஒரு மனிதன், ஒரு மிடில் ஏஜை தொட்டு விட்ட ஒரு மனிதன், அவனுடைய உலகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான் இந்த படம். அண்ட் போராட்டம்னு சொல்லும்போது உடனே இது வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன், ஒரு டிப்பிக்கல் பஞ்ச் டயலாக்ஸ் உள்ள ஒரு பயங்கர பில்டப் சீன்ஸ் உள்ள ஒரு படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். உங்களை என்கேஜ் செய்யக்கூடிய ஒரு படம். இட்ஸ் அ மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் தமிழ் ஃபிலிம். சரியா? ஆனால் இது ஒரு யதார்த்தமான கதை. ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுடைய கதை. ஆனால் ட்ரெய்லரை பார்க்குறப்போ அந்த காட்சி அமைப்புகள், அதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம், அஜர்பைஜானில் படம், வெள்ளைக்காரங்க ஊருக வர்றாங்க, கார் சேஸ் ஆகுது, இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு இது கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது தெரியுது. பட் ஆனால் ஒரு இயல்பான மனிதரின் படம் அப்படிங்கிறப்ப இது எந்த பிளண்டு, அதாவது ஒரு இயல்பான மனிதரின் படத்துக்குள்ளே பிரம்மாண்டமும் சேர்ந்து இருக்கிறதா, அதாவது அதை படைப்பு அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறப்போ பிரம்மாண்டம் என்பது இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் டேர்ம். இங்கே வந்து பிரம்மாண்டம் என்பது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டெரெயின், அந்த டெரெயின் தான் படத்தில் வந்து அந்த டெரெயினை ஒரு கதாபாத்திரம் என்ன கேட்டிங்கன்னா, அதனால ஓப்பனிங் ஷாட்டே அதை வச்சுட்டிங்களா? அப்படியே ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து அப்படியே ஒரு கார் ரோட்டில் அப்படியே போகுது, அந்த பாலைவன மலைகளுக்கு நடுவில் மாதிரி. ஸோ டீசரில் நிலப்பரப்பே ஒரு கதாபாத்திரம் தான். டீசரில் அது முதல் ஷாட்டாக வருது, படத்தில் அது முதல் ஷாட்டாக வராது. பிரம்மாண்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெரெயின், பிரம்மாண்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சில ஸ்டண்ட் காட்சிகள். ஸ்டண்ட் இருக்குது இந்த படத்தில், ஆனால் தேவையில்லாததாகவோ படத்தை வியாபிக்கின்ற முறையிலோ ஸ்டண்ட்டு கிடையாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல மட்டுமே ஸ்டண்ட் வருது. ஸோ ஸ்டண்ட்ஸில் அதுக்கப்புறம் சில பாடல் காட்சிகளில், ஒரு பாடல் காட்சியில் குறிப்பாக. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் பிரம்மாண்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொதுவான அர்த்தத்தை நான் பயன்படுத்துகிறேன், பொதுவான அர்த்தத்தை அந்த மாதிரி இருக்குது. பட் உள்ளார்ந்த முறையில் ஆத்மார்த்தமான ரீதியில் இது மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த பதில் நீங்கள் சொல்லும்போது இயல்பாக என் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, சில டிஸ்க்ளைமர்ஸை இயக்குனர் வைக்க வேண்டியிருக்கோ அப்படின்னு தோணுது. ஒரு பெரிய நடிகரோடு பணி செய்கிற போது அவருடைய ரசிகர்களுடைய விருப்புகளை நம்ம மீட் அவுட் பண்ண வேண்டிய அந்த நெருக்கடி உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கா? அதை நான் நெருக்கடின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இல்லை ஒரு கூடுதல் பொறுப்புன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி வேணா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறப்போ எஸ், நான் இதை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நான் இருக்கேன். ஏன்னா நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் என்னுடைய எல்லா பேட்டிகள்லையும், ஒரு திறந்த மனசோட வாங்க. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம், இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம், சரியா? ஆனால் ஒரு திறந்த மனசோட வாங்க. இந்த படத்தில் வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்தில் அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்தில் ஒரு பயங்கர பில்டப்பு இன்டர்வல் பிளாக்கு கிடையாது. ஆனாலும் இந்த படம் உங்களை அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும், இன்க்ளூடிங் த ஃபேன்ஸ். மறுபடியுமே ஒரு இயல்பான ஒரு கிளீஷே கேள்வி தான் அது. ஒரு நிறைய ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கும் சில நெருக்கடிகள் அல்லது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இல்லை இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருந்தால் அவங்கள கொஞ்சம் திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் அவர் எதுவும் உங்களுக்கு வைக்கிறாரா? அதுக்கு நேர்மாறாக நடந்தது. அந்த மாதிரி சஜஷன்ஸை நான் வச்சேன். சார் இந்த இடத்துல கொஞ்சம் மாஸாக போகலாமா, இந்த இடத்துல கொஞ்சம் ஹீரோயிசமாக போகலாமா. பட் சார் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். திஸ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். இந்த மாஸ், இந்த ஆக்ஷனு, இந்த ஹீரோயிசம் இதெல்லாம் அடுத்த படத்தில் வச்சுக்கலாம், நம்மளுடைய அடுத்த படத்தில் வச்சுக்கலாம். ஆமாம், அடுத்து ஒரு படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறதாகவும் ஒரு பேச்சு இருந்தது. அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு. ஆமாம், ஐ வில் கம் டு தட் லேட்டர். லெட் மீ ஆன்சர் திஸ் கொஸ்டின், இல்லைன்னா இந்த ட்ரெயின் ஆஃப் தாட் மறந்துடும். ஸோ சார் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். இது இந்த கதைக்கு வந்து ஒரு ஜீவன் இருக்குது, இந்த கதைக்கு ஒரு தன்மை இருக்குது, ஒரு ஆத்மா ஒன்று இருக்குது. அது கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுவோம், இந்த கதைக்கு நம்ம உண்மையாக இருப்போம். இது கண்டிப்பாக இந்த படம் வந்து நியாயமான முறையில் ரிசீவ் செய்யப்படும். இன்ஃபேக்ட் அவர் சொன்ன வார்த்தை யூ வில் பி செலிப்ரேட்டட் அப்படின்னார். யூ வில் பி செலிப்ரேட்டட் மகள். இன்றைக்கி வந்து சாருடைய கதாநாயக பிம்பம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை சார்ந்த ஒரு நடிகரை வந்து நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக காட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அது கவனிக்கப்படும், அது பாராட்டப்படும். லெட்ஸ் கம் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ். 2 பேருக்குமே சேர்த்து தான் சொன்னார். லெட்ஸ் கம் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் அண்ட் மேக் திஸ் ஃபில்ம். சாருக்கு வந்து சில நியாயமான சமுதாய உணர்வுகள் உண்டு. ஒரு ரொம்ப ஹிஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஓகே, இஸ் நாட் இன் சோஷியல் மீடியா. அவர் வந்து அதிகமாக நீங்களே சொன்னீங்க இன்டர்வியூஸோ இல்லை பொது நிகழ்ச்சிகளிலோ அதிகம் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் சமுதாய பொறுப்பு என்பது அவருக்கு நிறைய உண்டு. அண்ட் அவர் சமுதாயத்தை வந்து அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார்.
சில ட்ரெண்ட்ஸ் இன்றைய சமுதாயத்தில் அவரை வந்து ரொம்ப பாதிக்குது, ரொம்ப நெருட வைக்குது. அண்ட் இதை ரொம்ப வருஷமாகவே அவர் உணர்ந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக, அதை காட்டிலும் முக்கியமாக பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மனோபாவம், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி அது. ஏன்னா அது நம்ம மைண்டில் இருக்குது. அந்த கான்செப்டை நம்ம உடைக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த பொறுப்பில் இருக்கோம், அந்த இடத்துல இருக்கோம். ஸோ மக்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம, இட்ஸ் டூ பிக் அ வேர்ட் டு யூஸ். ஸோ நான் வந்து இது ஒரு டிஸ்க்ளைமரோட தான் சொல்கிறேன். மக்களை நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. மக்களை வந்து நம்ம சில விஷயங்களில் பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு இது வந்து பொருத்தமான ஒரு கதையாக இருக்கும், ஒரு படமாக இருக்கும். இந்த கதைக்குள்ள அந்த விஷயங்கள் உண்டு. ஓகே. அவர் சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு, மகிழ் ரெடி டு ஃபேஸ் த இன்டென்ஸ் வாட் இஸ் தட் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னார்னு, ஒரு ஆழமான எதிர்மறை விமர்சனங்களுக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு அவர் உங்கள்கிட்ட சொன்னதாக ஒரு இது படித்தேன் நான். எதுக்காக அப்படி சொன்னார்? ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி சில எதிர்மறையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. அண்ட் ஆல் ஆஃப் தெம், நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், ஆல் ஆஃப் தெம் were unfounded. கட்டுக்கதைகள், உருட்டல்கள், அவதூறுகள். சரியா? எல்லா விதத்துலையும் இந்த படத்தை பற்றி எல்லா விதத்துலையும். ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அண்ட் என்னை பற்றியும் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி வந்த போதும் அவர் சொன்னார், மகிழ், இது ரொம்ப இயல்பாக நடக்கும், இதெல்லாம் நினச்சி அசந்துடாதீங்க. சரியா? இதுக்கெல்லாம் தயாராக இருங்க. தூக்குனவங்களே இறக்குவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்குவாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னாரு. ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். நான் பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நான் எப்போதுமே ஐ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். பட் திஸ் டைம் அது வந்து ரொம்ப ரொம்ப தொடர்ச்சியாக ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ரீதியில் நடத்தப்பட்டதாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது எல்லாமே அவதூறுகள் அண்ட் கட்டுக்கதைகள். அண்ட் உங்களை பற்றி ஒருத்தர் வந்து டோட்டலி ஃபால்ஸான ஒரு ரூமரை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ரியாக்டே பண்ணலைன்னா தென் தேர் இஸ் சம்திங் ராங் வித் யூ இல்லையா? ஸோ நான் அப்செட் ஆனது உண்மை தான். அதுக்காக நான் ரூமில் போய் அழலை. பட் நான் உண்மையிலே அப்செட் ஆனேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான். ஓகே. பத்மா விருது அவருக்கு கிடைச்ச பிறகு பேசுனீங்களா? பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நான் அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணினேன், மெசேஜ். அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. அதுக்கு அவர் அனுப்பின மெசேஜ் வந்து, சார் ரொம்ப நன்றி. ஆங்கிலத்தில் அனுப்பியிருந்தார். சார் ரொம்ப நன்றி. இந்த விருது என்பது எனக்கு மட்டுமான பெருமை அல்ல. இந்த விருதை நான் பெறுவதற்கு பல பேர் துணை நின்றுருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். ஆக்சுவலாக நான் எந்த விதத்துலையும் துணை நிற்கலை. சரியா? அவருக்கு பத்மபூஷன் கிடைக்கிறதுக்கும் நான் வந்து அவர் கூட முதல் முறையாக ஒரு படத்தில் சேர்ந்து பண்ணிடுறேன். பட் அதுதான் அவர். சரியா? அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார். ஐ வாஸ் ஸ்டன்ட். நான் அவருக்கு பதிலுக்கு அனுப்புனேன். சார், எனக்கு ஆக்சுவலாக அந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் என்ன பதில் அனுப்புறதுனே தெரியும். அவருடைய அந்த உயரத்தை பாருங்கள், அவருடைய அந்த ஜெனராசிட்டியை பாருங்கள். பத்மபூஷன், the third highest civilian award of this country. ஓகே. ஏன்னா அந்த கிரெடிட்டை கூட தனக்கு நெருக்கமானவர்களிடமும் தன்னுடன் பணியாற்றியவர்களிடமும் பகிர்ந்துக்கிறார் அவர். ஓகே. ஸோ எனக்கு உண்மையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். இந்த மெசேஜை பார்த்து நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்டில் அட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். ப்ரவுட் ஆஃப் யூ சார். நான் அவருக்கு அனுப்பினது இதுதான். சார், ஐ ரியலி விஷ் தட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் அ டீச்சர் லைக் யூ. Every son, every child, a parent like you. Every parent, a son like you. And every society, a citizen like you. நான் ஆக்சுவலாக எழுதின வார்த்தை வேறு, அதை அவர் விரும்ப மாட்டார் நான் வெளியே சொல்கிறது. ஸோ அப்படின்னு நான் எழுதினேன். அதுக்கும் அவர் ஒரு பதில் அனுப்பியிருந்தார். He is one of the most motivating people I've met in life. It's a very honest truth. Very motivating, very inspiring. அண்ட் இன்றைக்கி அவர் இந்த உயரத்தில் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு மட்டும் இல்லை, அவருடைய அந்த ஆட்டிடியூடு. தனிநபராகவும் சரி, சமூக பார்வையிலையும் சரி, அவருக்கு ஒரு இது இருக்குல்ல. கண்டிப்பாக நேர்கொண்ட பார்வை மாதிரியான ஒரு படத்தை அவர் எந்த வயசில் பண்ணினார்? அப்போ அவருடைய ஸ்தானம் என்ன? ஆல்ரெடி அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்தானத்தை எட்டிட்டார் அன்னைக்கு. அது வந்து மற்ற எந்த நடிகருக்குமே அவருக்குமே ஒரு பரிச்சார்த்த முயற்சி தான். ஆமாம். ஆனாலும் அதை பண்ணினார்ல, அது என்ன விளைவுகளை ஏற்படுதோ, என்ன ரிசல்ட்டை கொடுக்குன்றதை பற்றி கவலைப்படல அவர். இது நம்ம சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்துன்னு அவர் நினைச்சார். முன்னால் குறிப்பிட்ட விஷயம் தான் அந்த படத்துடைய கருவே. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஒரு பெண்களுக்கு எதிரான மனப்போக்கை, அந்த மனப்போக்கை சரி பண்ணணும் அந்த படமே அதுதானே.
அண்ட் வினோத் அதை அழகாக பண்ணியிருந்தார். அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். காம்ப்ரமைஸே இல்லாமல் அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் தட் ஃபில்ம் வாஸ் ரிசீவ்டு வெல். அது மிக நன்றாக ஓடினா வெற்றி பெற்ற ஒரு படம். அண்ட் அவருடைய ஃபேன்ஸுமே அந்த படத்தை ஆராதிச்சாங்க. இதை வந்து அவர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது கட்ஸ் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். கோபி ஐ எம் நாட் ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பட் ப்ளீஸ். ஓகே, சுயத்தம்பட்டம் அடித்து கொள்ளலை நான். ஆனால் Behind Oats Master Inspires with Director Mahil Tirumeni. Title sponsor SRM International Real Estate LLC, the #1 Tamil real estate company in Dubai. Let's grow together. Powered by Lakshmi Ceramics. Ekachekka collections ellame ready stock. SRM International Real Estate LLC presents Behind Oats Master Inspires with Director Mahil Tirumeni. Powered by Lakshmi Ceramics.